Hi everyone. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து இண்டக்டன்ஸ். இண்டக்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 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 டேர்ம் அப்படின்னு சொல்லலாம் பிசிக்ஸ்ல, குறிப்பா மேக்னட்டிசம் சாப்டர்ல. இந்த இண்டக்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இண்டக்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இண்டக்டருடைய ரெசிஸ்டன்ஸை நம்ம இண்டக்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல குறிப்பா இந்த இண்டக்டன்ஸ் வந்து நம்ம ரெண்டு டைப்ல நம்ம வந்து பேச போறோம். ஒன்னு வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ், இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னு ரெண்டு இருக்கு. அப்ப இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, செல்ஃப் அப்படின்னா வந்து அதுக்குள்ளேயே நடக்கிறது, தனக்குள்ளேயே நடக்கிறது தான் செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்றது வந்து பக்கத்துல நெய்பரிங் காயில்ல நடக்கக்கூடிய விஷயம்தான் இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். ஸோ செல்ஃப் இண்டக்டன்ஸும் மியூச்சுவல் இண்டக்டன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் ரொம்பவே ஒரு முக்கியமான கான்செப்டை கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இந்த செல்ஃப் அப்படின்றது தனக்குள்ளேயே நடக்கிறது, மியூச்சுவல்ன்றது நெய்பரிங் காயிலில் நடக்கக்கூடிய ஒரு இண்டக்டன்ஸ் தான். இப்போ ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னா, என்னுடைய N5 ரைட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I. இந்த N என்ன சொல்லுது அப்படின்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஏன்னா எனக்கு இண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் இல்லையா. இப்போ இந்த இண்டக்டர்ல n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும் ஆப்வியஸ்லி. அப்போ எனக்கு இதில் வந்து கரண்ட் போகும்போது என்ன ஆகும், இந்த காயிலில் இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜெனரேட் ஆகும் நமக்கு தெரியும். அப்போ when there is a change in current, what happens? EMF is induced. ஏன்னா எனக்கு ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஃபாரடே ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், என்னுடைய EMF is nothing but n d phi b by dt, அந்த நெகட்டிவ் சைன் which says opposing அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். பேக் EMF வந்து எனக்கு இண்டக்டன்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகும் நமக்கு தெரியும், பேக் EMF. அப்போ எனக்கு இந்த இடத்துல N5 இஸ் நத்திங் பட் Li. அதாவது இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாலிட்டிக்கு பதில் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம், அது L அப்படின்னா அது செல்ஃப் இண்டக்டன்ஸ். அதே இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் L நான் M அப்படின்னு ஆட் பண்ணா தட் இஸ் யுவர் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். இது செல்ஃப் இண்டக்டன்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸுக்கும் மியூச்சுவல் இண்டக்டன்ஸுக்கும் என்னதான் இருக்கு அப்படின்றத நான் கண்டுபிடிக்க போறேன். அப்போ எனக்கு இந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரே ஒரு காயில் தான் இந்த இடத்துல இருக்க போகுது. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லலாம், N5 ஈக்குவல் டு Li. ஏன்னா ஒரே காயிலில் நம்ம கரண்ட் அனுப்புறோம், அந்த காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுது, அந்த காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகிறதுனால அதுலேயே எனக்கு EMF இன்டியூஸ் ஆகிறது தான் இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸை நம்ம பேச போகிறோம். அப்போ N சேஸ் யுவர் NL நம்ம படிச்சிருக்கோம். Phi is nothing but flux, magnetic flux BA cos theta அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு, ஆப்வியஸ்லி ஏரியா வெக்டர் இதே டைரக்ஷன் தான், 0 டிகிரி தான். அப்போ BA, B-ன்றது என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ சாலினாய்டு தான் இது. அப்போ சாலினாய்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு μ0 NI ரைட். அப்போ BA, ஏன்றது ஏரியா ஆஃப் திஸ் சாலினாய்டு ஆர் இண்டக்டன்ஸ் ஆர் இண்டக்டர் இது. அப்போ இங்க இருக்கிற ஐயோ கேன்சல் ஆகும்போது என்னுடைய L இஸ் நத்திங் பட் இந்த μ0, இந்த n ஸ்கொயர் A L அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் யுவர் செல்ஃப் இண்டக்டன்ஸ். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காயில், இது ஒரு காயில் இருக்கு. இமேஜின் இது வந்து கோஆக்சியல் சாலினாய்டு அப்படின்னு வச்சுப்போம். இதே ஆக்சிஸ்ல இன்னொரு குட்டியான சாலினாய்டு வந்து இருக்கு, அதாவது இண்டக்டர் வந்து இருக்கு. அப்ப இதுல நம்ம என்ன சொல்லுவோம், என்னுடைய N5 ஈக்குவல் டு MI அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் காயில் 1 வித் ரெஸ்பெக்ட் டு காயில் 2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப காயில் 1 and 2 அப்படின்னா எனக்கு காயில் 1ல இண்டக்டன்ஸ் நடக்குது டியூ டு 2 அப்படின்னா என்ன, அதாவது எனக்கு ரெண்டு காயில் இருக்கு. இந்த காயில்ல கரண்ட் அனுப்புறேன், இந்த காயில்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, இந்த காயில்ல EMF ஜெனரேட் ஆச்சுன்னா அது செல்ஃப். இந்த காயில்ல கரண்ட் அனுப்புறேன், இதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதுல லிங்க் ஆகுதுன்னா அதுதான் எனக்கு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். அப்போ M வித் ரெஸ்பெக்ட் டு 2, 1 வித் ரெஸ்பெக்ட் டு 2 அப்படின்னா காயில் 1ல எனக்கு அஃபெக்ட் ஆகுது, யாருனால, காயில் 2ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டுனால. அப்போ காயில் 2ல போகக்கூடிய கரண்ட் தான் அது எதில் அஃபெக்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் காயில்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளக்ஸ். இதை தான் நம்ம வந்து பேச போறோம். அப்போ இது என்னது, N1 L. ஃப்ளக்ஸ்ன்றது என்ன, BA. எந்த B, மேக்னெட்டிக் ஃபீல்டு. எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, டியூ டு 2. அப்போ ரெண்டாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு.
அப்போ அது என்னது மியூ நாட் N2 I2. ஏன்னா மியூ நாட் NI தான் ஃபார்முலா, செகண்ட் காயில் அப்படின்றதுனால மியூ நாட் N2 I2. அப்போ ஏரியா என்ன ஃபர்ஸ்ட்டில் தான் எனக்கு லிங்க் ஆகுது. ஸோ ஏரியா 1 which is equal to M12 I2. இதே வந்து எனக்கு ரெண்டாவது திங், அதாவது N5 ஈக்குவல் டு M2 வித் ரெஸ்பெக்ட் டு 1 அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட்டில் போகக்கூடிய கரண்ட்டு ரெண்டாவதில் அஃபெக்ட் ஆகுது. அப்போ ரெண்டாவதில் அஃபெக்ட் ஆகுது ரெண்டாவதில். அப்போ அது என்ன சொல்லலாம் N2L. இது என்னது BA. எந்த B ஃபர்ஸ்ட் காயிலில் போகக்கூடிய கரண்ட்னால வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ மியூ நாட்டு N1 I1. ஏரியா என்னது அதே ஏ தான். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது காயில் எஃபெக்ட் ஆகுது. ஏரியா 2 நம்ம எடுக்க போகிறோம் which is equal to M21 I1. இப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை இந்த I2வும் இந்த I2வும் காலி, இந்த I1ம் இந்த I1ம் காலி. இப்போ ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா N1 இருக்கா இருக்கு, N2 இருக்கா இருக்கு, எல்லாமே சேம் ரைட். இப்போ நம்ம இந்த கோஆக்சியல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உள்ள இருக்கிற ஏரியாவை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ தட் நான் என்ன சொல்கிறேன், ரெண்டு ஏரியாவும் சேமாக இருக்கும்போது என்னுடைய M12 வில் பி ஈக்குவல் டு M21. இதுதான் நமக்கு வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த N5 நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா LIO இல்லை MIOன்னு சொல்லியிருப்போம். நமக்கு ஃபேரடே என்ன சொல்கிறாரு, ND5B by DT அப்படின்றது தான். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா N5 அப்படின்றத நான் LIன்னு சொல்லலாம். அப்போ இந்த ஈக்குவேஷனை EMF கேன் ஆல்சோ பி ரிட்டன் as D times of LI by DT. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா L கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால வெறும் DI by DT மட்டும் எழுதலாம். அப்போ EMF can be written as LDI by DT, or you can also say L as EMF upon DI by DT. இது எப்படி வந்தது, ஒன்றும் இல்லை, இந்த L அப்படி வச்சுட்டு DIT கீழே கொண்டு வந்துட்டேன். அப்போ எனக்கு மியூச்சுவல் சொல்லும்போது ஒன்றுமே இல்லை, இங்கே எம்னு வரும், அங்கே எம்னு வரப்போகுது. இதுதான் எனக்கு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். இப்போ நமக்கு ப்ராப்ளம்குள்ளே போகலாம். இப்போ ப்ராப்ளம் நமக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளாக நமக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை தான் நான் கேட்டிருக்கேன். அந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி, if the rate of change of current is 4 ampere per second induces an EMF of 20 millivolt in a solenoid, then the self inductance என்னவா இருக்க முடியும். இப்போ they are asking L, கரண்ட் இருக்கு, EMF இருக்கு. அப்போ L EMF by DI by DT இதுதான். ஏன்னா எனக்கு வந்து EMF கொடுத்தாச்சு, கரண்ட் கொடுத்தா, சேஞ்ச் இன் கரண்ட். அப்போ இதை நம்ம டைரெக்டாக எழுதிக்கலாமே. அப்போ 20 into 10 to the power minus 3 மில்லி. அப்போ எனக்கு இது 4 அப்படி எழுதியாச்சு. அப்போ இதை நான் கேன்சல் பண்ணால் that becomes your 5 times. அப்போ என்னுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 into 10 to the power minus 3 ஹென்ரி அப்படின்னு முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த பார்க்கக்கூடிய கேள்வி தான் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த சேலஞ்சிங்கான கேள்வியிலே இருக்கும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது, 12 volt பேட்டரி, 12 volt பேட்டரி கனெக்டட் டு 6 ohm 10 Henry coil through a switch drives a constant current in the circuit. அப்போ கான்ஸ்டன்ட் கரண்ட் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கு. அப்போ I is nothing but V upon R. V எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து 12 volt பேட்டரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ohm ரெசிஸ்டர். அப்போ என்னுடைய கரண்ட் வந்து 2 அப்படின்றது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருச்சு. அப்போ 10 ohm Henry coil நமக்கு கொடுக்குறோம். The switch is suddenly opened. அப்போ என்ன ஆகுது, 2 ampere போகிற இடத்துல திடீர்னு ஸ்விட்ச் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா அது ஆஃப் ஆகிடுது. அப்போ என்ன ஆகிடுது, கரண்ட் 0 ஆகுது. அப்போது அஸ்யூமிங் தட் இட் டுக்ஸ் 1 millisecond டு ஓப்பன் த ஸ்விட்ச், அப்போ ஆஃப் பண்ணுறதுக்கு 1 millisecond எடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ how I can say என்னுடைய சேஞ்ச் இன் கரண்ட் ரைட், என்னது ஃபைனல் மைனஸ் இனிஷியல், ஃபைனல் என்ன 0, இனிஷியல் என்ன 2, எவ்வளோ செகண்ட்ஸில் 1 millisecond ரைட்டா மில்லி. அப்போ 10 to the power, அப்போ -2 into 10 to the power -3 A per second முடிஞ்சு போச்சு ரைட். அப்போ எனக்கு இவ்வளோ கரண்ட் வந்து மாறுது. calculate the average EMF across the coil. அப்போ EMF வந்து கேட்குறாங்க. அப்போ EMF அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன இருக்கு, எனக்கு L DI by DT தான். அப்போ L என்ன நமக்கு வந்து 10 கொடுத்துருக்காங்க, DI என்னது 2 into 10 to the power 3 ரைட். யா மில்லினா கீழே மைனஸ், மேலே போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும் ரைட், இது ப்ளஸ் ஆகிடும். அப்போது எனக்கு +3 அண்ட் தென் இந்த மைனஸ் சைன் இருக்குது, அந்த மைனஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம்.
அப்போ இதோடைய ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்றத யார் முதல் 2 நபர் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த சேலஞ்சுடைய வின்னரை நம்ம வந்து அறிவிக்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கான்செப்ட்ஸில் நீங்கள் கவனிக்க போகிறீங்க. அட் த சேம் டைம் இதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை சொல்லும் போது நீங்கள் ஏன் கூட ஃப்ரீயாக படிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.